கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஆட்டோ ஓட்டுநர் ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஓசூர் மாநகராட்சியில் உள்ளது தேர்பேட்டை தெப்பக்குளம் தெரு. பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அந்த பகுதி அன்றிரவு நடந்த ஒரு படுபயங்கர கொலையால் தன் இயல்பை சுருக்கி இவ்வளவு அமைதியாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வீட்டு வாசலில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்த ஒருவரை அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் ஒன்று கண்மூடித்தனமாக வெட்டி வீசிவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. மண் குடித்து உறைந்திருக்கும் இந்த இரத்தத்திற்கு சொந்தக்காரர் யார்? அவர் காவு வாங்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த கொடூரத்தை அரங்கேற்றிய கொடூரர்கள் யார் என்பதை அறிய நமது செய்தியாளர் ஜேசுராஜ் கொடுத்த கிரைம் ரிப்போர்ட்டுடன் களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் சிவகுமார். ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட தேர்பேட்டை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர். ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் சிவகுமார். அந்த இல்லற வாழ்க்கைக்கு சான்றாக இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு வீட்டிற்கு வெளியில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்த சிவகுமாரிடம் அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று பேச்சு கொடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவரை ஓட விரட்டி வெட்டி இருக்கிறது. பரபரப்பான பகலை கடந்த பகுதிவாசிகள் இளைப்பாற வீட்டிற்குள் அடைபட்ட நேரம் அது. அந்த அமைதியை கலைத்திருக்கிறது சிவகுமாரின் உயிர் பய ஓலம். சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தார் அரைகுறை இதய துடிப்புடன் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு கிடந்த சிவகுமாரை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அடுத்த கணமே ஹொசூர் நகர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் பறந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குத்துயிரும் குலை உயிருமாக கிடந்த சிவகுமாரை மீட்டு மருத்துவமனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிவகுமார் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் உயிருக்கு போராடியபடி கிடந்த சிவகுமாரை முதலில் பார்த்தவர்கள், அக்கம்பக்கத்தார்கள் என அனைவரிடமும் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் வெட்டி கொன்ற மர்ம நபர்கள் பற்றி யாருக்கும் எந்த விவரமும் தெரியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை விரிவுபடுத்திய போலீசார் சிவகுமாரின் குடும்பத்தார் உட்பட அவர் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அப்போதுதான் சிவகுமாருக்கும் அவரது மனைவியின் அண்ணனுக்கும் இருந்த பகை தெரிய வந்திருக்கிறது. நந்தினியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சிவகுமார் மச்சான் நவீனின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக சீக்கிரட்டாக இருந்த அந்த கள்ள உறவு ஒரு கட்டத்தில் நவீனுக்கு தெரிய வர தன் மனைவியையும் சிவகுமாரையும் கண்டித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஏற்கனவே சிவகுமாரும் நவீனும் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் போலீசாருக்கு துப்பு கிடைத்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் நவீனை விசாரிக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் தலைமறைவாகி இருக்கிறார். இதனால் அவர் மீதான சந்தேகம் அதிகரித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து நவீனையும் அவரது கூட்டாளிகள் யார் என்ற உண்மை தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.